நாம முதல்ல ஆபீஸ்க்கு போவோம். ஓகே மேம். அங்க போகிறதுக்கான ஷார்ட் கட் சொன்னேன். இந்த வழியில போனாதான் மெஹரா மேன்ஷன் வரும். வாழ்க்கையோட மிகப்பெரிய துரோகத்தை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இப்ப நீங்க பார்க்காத ஒரு கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எனக்கு தண்ணி வேணும். மெடிக்கல் ஸ்டோர் போய் வாங்கிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. மேம், உங்களுக்கு யார் பார்க்கணும்? நீங்க யாரு? இங்க முதல்ல மோகன் இருந்தார்ல? ஓ, அவங்க மெஹரா சாரோட கார்டா இருப்பாங்க. அப்ப நீங்க போலீஸ்க்காக வேலை செய்றீங்களா? யார் கோலி? ஹலோ மேடம், உங்களுக்கு யாரை பார்க்கணும்னு சொல்லுங்க. இது மெஹரா மேன்ஷனா இருந்தது. இது தாப்பர் ஹவுஸ் மேடம். இங்க தாப்பரோட ஃபேமிலி தான் இருக்காங்க. இவங்க எவ்வளவு நாளா இங்க இருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மேடம். உன்னோட ஷார்ட்கட் யார் வீட்டுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும். யாரையாவது பாக்குறதுக்கோ இல்ல எங்கேயாவது போறதுக்கோ என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பிரக்யா. யூ கேன் ஷேர் திங்ஸ் வித் மீ. இது அவரோட வீடாதான் இருந்தது. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை வித்துட்டு எங்கேயோ போயிட்டாராம். போலாமா? செனட் ஃபார்முக்கு போங்க. We have meeting, Pragya. Please. Senate forms. இங்க மிஸ்டர் மெஹராவோட ஆபீஸ் இருந்ததுல? ஆனா இது எந்த மியூசிக் கம்பெனி? இல்ல மேடம், இது மியூசிக் கம்பெனி இல்ல, இது மீடியா கம்பெனி. ஆந்திரா மேத்தா. Good afternoon, ma'am. Good afternoon. பிரக்யா, இன்னைக்கு நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட மீட்டிங் இருக்கு. நீ சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாமா. டோன்ட் வரி, நான் கண்டிப்பா யாரையாவது ஹையர் பண்றேன். அவங்க அவங்கள கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆனா அவங்க எங்க போனாங்க? நான் இங்க வந்ததே அவங்க முன்னாடி போய் நின்னு உயிரோட இருக்குன்னு காட்டதான். I'm back and stronger than ever before. ஆனா அவங்க இங்க இல்ல. வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. ஒருவேளை பாஷான சொசைட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களோ என்னமோ. தனு ஆல்வேஸ் வாண்டட் தி பெஸ்ட். ஏய், மேல இருந்து துப்பும் போது பாத்து துப்பியா? போடா, போ போ, நிக்காத போ. தள்ளு. தனு கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் மேகசின்ல ஃபீச்சர் ஆயிருப்பா. ஏய், how dare you? ஏன் நம்பர் தானே இது? நீ எப்படி முன்னாடி வந்த? எப்படி வந்தன்னு சொல்லவா? ஹெல்ப். நம்ம எல்லா டாப் மியூசிக் லேபிள பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஆலியா must be the owner of one of those. இங்க லைன்ல முதல்ல கொடத்த வச்சது நாங்க தான். So you all ladies better obey us. முகத்துல சுண்ணாம்பு அடிச்சிட்டு வந்து நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுனேன்னு வையே, நீ ஒன்னும் இங்கிலீஷ்காரி ஆயிட முடியாது. நீ காலனில இருக்க காலனிக்காரி மாதிரி நடந்துக்க. ஏய், கொடை ரொம்ப போகுது, கொடத்தை மாத்துங்க. இங்க பாருங்க, உங்க பேச்ச கேட்கல எங்களுக்கு நேரம் கிடையாது. போ அந்த பக்கம். Listen you all pretty ladies. நீங்க என்ன தண்ணி பிடிக்க விடுங்க. I will thank you from my bottom of my heart. ஏய், எங்க முன்னாடி இங்கிலீஷ்லாம் பேசாத, எங்களுக்கு அப்படியே தலை வலிக்குது. போ அந்த பக்கம் போ. இல்ல இல்ல இல்ல, பிடிக்க முடியாது. என்ன விடுங்க, நான் தான் இப்ப பிடிக்கணும்னு
குடம் ரொம்பிடுச்சு, நாங்க போறோம். சரி உங்களை மன்னிச்சு விட்டுறேன். தண்ணி குடிச்சுக்கோங்க, இல்லன்னா தண்ணி தீந்து போயிரும். அட இவங்கள பாத்தியா? தினம் இப்படிதான் பண்றாங்க. இவங்களை என்ன பண்றதுனே தெரியல. நாளைக்கு வாங்க, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. போ போய் லைன்ல வா, போ. திரும்பி இந்த பக்கம் வந்துடாத. ஓகே, நான் வீருக்கு ஃபோன் பண்ணேன். ஹி இஸ் a private investigator. அவன் வேலையை பக்காவா செய்வான். அவன் ஆபீஸ்ல வந்து நம்மள பாப்பான். நீ அந்த எல்லா பிக்சர்ஸையும் லெட்ஸ் கோ. வா. அவங்க எப்பவும் சொல்லுவாங்கல்ல, நான் எப்ப வந்தாலும் துரதிருஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு. இப்ப தனுவோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா வாழ்றாரு போல. ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டிஃபனு? மறுபடியும் உப்புமாவா? இங்க பாரு, உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ஊதி போச்சு. இங்க பாருங்க படி, கீழே இருக்கிற பட்டனை போட முடியல. ஆனா தனுக்கு உப்புமா தானே பிடிக்கும், அதனாலதான் அதை பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் வேற வேற டிஃபன் பண்ண முடியாதே. ஓ, அதுவும் சரிதான். அண்ணி டிஃபன் ரெடியா? ஆஸ் யூஷுவல் உன்னோட உப்புமா. சீக்கிரம் எனக்கு கொடுங்க. ஏன் முதல்ல தண்ணி நான் தானே பிடிச்சிட்டு வந்தேன், அதனால முதல்ல எனக்கு தான் டிஃபன் வேணும். தண்ணி வேணா நீ புடிச்சிருக்கலாம், ஆனா அந்த ஆண்டிங்களை பிஸியா வச்சிருந்தது யாரு? நான் தான். ஓ ஹலோ தனு, குடத்தை முதல்ல லைன்ல வச்சது நானு. அதுவும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வச்சேன். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறேன், ஆனா உன் மூளை எந்திரிக்க மாட்டேங்குது. வாட் யூ மீன்? வாட் யூ மீன் பை தட்? ஐ மீன், நீ மட்டும் கொஞ்சம் பிசினஸ்ல கவனம் செலுத்தி இருந்தா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். அது சரி சரி, இப்ப நீ வாயை திறந்து சொல்லிட்டதுனால இப்ப சொல்ற இந்த பேட் லக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கல்யாணத்துக்கு அப்புறம் துரதிருஷ்டமும் சேர்த்து எங்களை வந்து ஒட்டிக்கிச்சு. என் பர்சனல் மேட்டரை பேசுற ஆலியா? என்ன பர்சனல் மேட்டர்? அண்ணே நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நம்மளோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க இவதான் காரணம். என்ன உங்க 2 பேரும் சண்டைக்குள்ள நான் வர தயாரா இல்ல. அண்ணே இது ஃபேமிலி மேட்டர், நீங்க பேசிதான் ஆகணும். நீங்க இவ்வளவுதான் சொல்லுங்க. நம்ம லைஃப்ல எப்படி கீழே வந்தோங்கிறத பத்தி யோசிக்க கூடாது. லைஃப்ல எப்படி மேல போகணுங்கிறத பத்தி தான் நாம யோசிக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். என்னைக்கு நீங்க அந்த மாதிரி பேசுறீங்களோ அன்னைக்கு நான் பேசுவேன். ரைட். அபி இப்ப எதுவும் பேச மாட்டாரு. அதுவும் இல்லாம ஆலியாவை அவர் எப்படி திட்டுவாரு? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? அட என்ன நீங்க, இன்னைக்கு அபியோட பர்த்டே. இன்னைக்கு கூட நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்குவீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த நிலைமை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நாம இல்ல. ஆனா இந்த மாதிரி நிலைமையில எப்படி வாழ்றதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால சண்டை போடாம ஒழுங்கா இருக்கலாம்ல. அபி அண்ணே இவள எதுவும் சொல்லவே மாட்டாரு. நீங்க எல்லாம் தான் சொல்லுங்களேன். இந்த 2 வருஷத்துல ஆன நிலைமை மாதிரி வாழ்க்கையில நமக்கு என்னைக்காவது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கா? நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க மித்தாலியானி. சொல்லுங்க. நான் அதிர்ஷ்டம் கட்டவளா? நான் வந்தனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சா? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? நீங்களே சொல்லுங்க. அட கடவுளே, அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு. இன்னைக்கு என் அபியோட பிறந்த நாள். பேசாம இருந்தீங்கன்னா அவ சொல்றது. ஆனா அத பத்தி யாருக்குமே இந்த வீட்டுல அக்கறை இல்ல. திரும்ப திரும்ப அதே பேச்சு, அதே சண்டை. இந்த குடும்பம் சிதறி போயிடுச்சு. பிரக்யா இருந்த வரைக்கும் இந்த வீட்டை கூட்டு குடும்பமா வச்சிருந்தா. ஏய் ரகு, என்னையா இது? டே அபி, அப்புறம் சந்திக்கிறேன். எப்படி இருக்கீங்க? ஆமா, என்ன ராம், ஜீரா தண்ணி குடிச்சா தொப்ப குறையும் சொன்ன, ஆனா குறையவே இல்ல. அட என்னமா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? துண்ட உதறன மூக்குக்குள்ள தண்ணி போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லையா? அட ராணியே வரமாட்டேங்குதுப்பா. ஏய், ராணி எல்லாம் என்னைக்கும் உங்களுக்கு வராது. இத பையன்கிட்ட கொடு. ராணியை எப்படி உள்ள பாயிண்ட் பண்றன்றத பாருங்க. இது என்னோட ராணி. ஹோல்ட் ஆன் ராணி. இப்ப யார் நம்பர் இது? ஹலோ, ஹலோ. எந்த நாளுக்காக எதிர்பார்த்தனோ அந்த நாள் வந்துடுச்சு. நம்பவே முடியல. ஹலோ. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் உண்மையா தான் சொல்றேன். 1 வருஷமா இந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா இது ஏன் நம்பர் தானே? இந்த நம்பர் அபிஷேக் பிரேம் மெஹராவோட நம்பர் ஆச்சே. சாரி, எந்த அபிஷேக்கும் எந்த மேராவும் எனக்கு தெரியாது. இந்த நம்பர் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு செல் கம்பெனிக்கு போன் பண்ணி நீங்களே கேட்டுக்கோங்க.
என்ன பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனா இருந்தாலும் இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க. சார் இது என்னுடைய வேலை சார். எங்களுக்கு நம்பர் கொடுக்கறாங்க, நாங்க உங்களுக்கு டீல பத்தி சொல்லுவோம். சோ அதனால நீங்க எங்களுடைய லக்ஸரி கார் வாங்கிக்கிறீங்களா? பர்த்டே கிஃப்டா கொடுப்பீங்களா? கிஃப்டா? இங்க பாருங்க, பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, ஆனா அதுல பணம் இல்ல. என்னோட வீடு வந்து காலனில இருக்கு. உன்னோட கார் விலைக்கு எனக்கு இங்க 10 வீடு வந்துரும். ஹலோ ஹலோ, நான் பர்த்டே பாய்ப்பா. யாருப்பா? யார ஓட்டுற? அட, பர்த்டே பாய்னா மதிக்க மாட்டேங்கிறா. பிரக்யா, கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க போகுது. லெட்ஸ் கோ. ஓகே? வீட்ல இல்ல, ஆபீஸும் அந்த பில்டிங்ல இல்ல, போன் நம்பரும் இல்ல. இவர் எங்க போயிட்டாரு? என்னால போன் பில்ல கட்ட முடியல. 1 கோடி ரூபாய்க்கான கார் எனக்கு கொடுக்கறேன்றா. ஏய், இதுல ஷாக் ஆகிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு காலத்துல கோடி ரூபாய் கார்லாம் என்கிட்ட இருந்தது. ஆனா இப்ப டைம் தான் மாறிடுச்சு. குடு, ஸ்ட்ரைக்கரை குடு. இப்பெல்லாம் உனக்கு ஃபுல் நேரம் டைம் இருக்கு. காலையிலயும் கேரம் ஆடுற, சாயந்தரமும் கேரம் ஆடுற. உண்மையாவே நல்ல தெரியுமா? அதனாலதான் உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க. சரியா சொன்னீங்க. 4 உதவாக்காரங்க ஒன்னாதான் இருப்பாங்க. யாரப்பா உதவாக்காரன்ற? நம்ம பிரசாந்த் இருக்கானே, வேர்ல்ட் கிளாஸ் சிங்கர். ஆனா பகல்ல கூட இவனை யாருக்கும் தெரியாது. ஆனா நல்லா பாடுவான். சரிதான். அப்புறம் இவன் ஸ்ருதி சரியா இருந்ததுன்னா இந்நேரம் மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பான். இவன மாதிரி மெக்கானிக் ஜெர்மனில கூட பார்க்க முடியாது. ஆனா இவன் நேரம் இங்க இருக்கான் பாத்தீங்களா? நான் சும்மா காமெடி தான் பண்ணேன். என்கிட்ட வண்டி இருந்ததுன்னு வை, கண்டிப்பா உங்ககிட்ட தான் ரிப்பேர் கொடுப்பேன். பாட்டி மேல சத்தியம். அப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்கணும். வண்டிலாம் வேண்டாயா, எனக்கு இப்ப வேண்டியதெல்லாம் என் ராணி தான். இப்ப பாருங்க. என்னங்க? யாரு? ஐயோ, வேற யாரு? யாரு? அது என் பொண்டாட்டி தான்ப்பா. டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா திரும்ப விளையாடுவேன். ஏய், இதெல்லாம் சீட்டிங். சீட்டிங்களப்பா, இதுதான் ரூல். அதான் நம்ம ஏற்கனவே பேசி வச்சிட்டோமே, யாராவது டிஸ்டர்ப் பண்ணா இன்னொரு வாட்டி விளையாடுவேன். இத பாருங்கப்பா, நீங்க விளையாடுங்க, சண்டை வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இப்ப கிளம்புறேன். ஏய், நீ முதல்ல கிளம்பு போ. திரும்ப 2வது தடவையும் ஆட வச்சிட்ட. இப்ப ராணி எனக்கு சொந்தம். அபி, அட என்னையா இது? இப்ப யாரு? ஐயோ, என் பொண்டாட்டி தனு இருக்காளே. எப்பெல்லாம் என் ராணியை சொந்தமாக்கிக்க பாக்குறனோ அப்பெல்லாம் அவ குறுக்க வந்து நின்றுறா. நமக்குன்னு ஒரு ராணி இருந்தா நல்லா தானே இருக்கும். ஏன் சொல்றேன்னா, எல்லா காயினுமே பாயிண்ட் பண்ண முடியுது, ஆனா ராணி தான் வர மாட்டேங்குது. இங்க பாரு, அதிர்ஷ்டத்தை வச்சு கேரம் ஆட முடியாது, திறமைய வச்சுதான் ஆட முடியும். யார்கிட்ட திறமை இருக்கோ ராணி அவங்களுக்கு தான். அபி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க, உங்களுக்கு கேட்கலையா? தினம் வேற வேற பேரை வச்சு என்ன கூப்பிட்டா அப்புறம் எப்படி என்ன கூப்பிடுறேன்னு தெரியும். ஏதாவது ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணி அதை வச்சு கூப்பிடு. என்ன வேலைன்னு சொல்லு. எந்த வேலையும் இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி குளிக்கணும், தண்ணி எடுத்து வைன்னு சொன்னீங்களே, அதை நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஆனா காசு கொடுத்தாதான் தண்ணி தருவேன், சரியா? இன்னைக்கு என் பர்த்டேமா, கிஃப்ட் தான் கொடுக்க முடியல, தண்ணியாவது கொடு. சரி, இருக்கிற தண்ணியில நானே குளிக்க போறேன். நீங்க எங்கேயே உட்கார்ந்துட்டு இருங்க. குளிக்க தண்ணி கொடுக்க மாட்டாளா? தராத. சிரிக்காத, ஸ்ட்ரைக்கர் கூட நான் ராணி அடிக்கணும். அப்ப விட போறது இல்லையா? ராணி இல்லாம நான் போக மாட்டேன்டா. அப்படி சொல்லு. என் தலையெழுத்துல ராணியும் சரி தண்ணியும் சரி இல்ல போல இருக்கு. இருக்கிற தண்ணியில நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு குளிக்கிற? ராத்திரி குளிக்க வேண்டியதானே? பாக்க அழகா இருக்க வேண்டாமா? நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நான் குளிக்கிறது காரணமே, நான் குளிச்சா தண்ணி தீர்ந்து போயிடும். திரும்ப நாளைக்கு தண்ணிக்காக 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. வீட்டுல பொண்டாட்டியும் தங்கச்சியும் சண்டை போடலன்னா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அட என்ன இது, தொப்ப குறுக்க வந்துருச்சு. அப்புறம் பாக்கலாம். இன்னைக்கு மறுபடியும் லேட் ஆயிடும். நான் இன்னைக்கு பிரச்சி சாப்பிட்டு போ. சொல்றது கேளு. சாப்பிட்டு போ. லேட் ஆயிடும் ரன்பீர். சாப்பாடு சூப்பரா இருக்கு, சாப்பிட்டு போ. பிரச்சி ப்ளீஸ் சாப்பிட்டு போ. சொல்றது கேளு. இல்லனா ஊர் என்ன ரொம்ப தப்பா பேசும். லவ் அதிகமாகும். லவ் அதிகமாகிறது இருக்கட்டும், நான் லேட்டா போனா அதுக்கப்புறம் என் பேரு கெட்டு போயிடும், தெரியுமா? என்ன பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை நீ ஒல்லி ஆயிட்டேன்னு வை, இங்க இருக்கவங்க என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க சொல்லு? பொண்டாட்டிய பாத்துக்கல, சரியா பாத்துக்கலன்னு சொல்லுவாங்க. ஜனங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும். நீ பைத்தியங்கிறது எனக்கு தானே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பே உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியெல்லாம் இல்ல. முதல் தடவை நீ என்ன எப்படி பார்த்தேன்னு தெரியுமா? உன் கண்ணு இருக்க அப்படியே என்ன எக்ஸ்ரே மாதிரி படம் பிடிச்சது. அப்படியே என்னோட இதயம் வந்து வெளியே உன்னை அப்படியே பிடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப சண்டை போட்டுக்கிட்டோம். பட் திங்க் நம்ம முதல்ல சண்டை போட்டோம், ஆனா அதுக்கப்புறம் நமக்குள்ள காதல் தான் வந்துச்சு. ஆனா அதை நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வை. ஐ லவ் யூ கிர்கா. ஓ, நல்லா பண்ணுமா. எனக்கு லேட் ஆகுது. ஓ வாயாடி, ஐ லவ் பிரச்சி. வாயாடி, ஐ மிஸ் யூ. பை. ராச்சி கிளம்பிட்டா. அவளை ரொம்ப மிஸ் பண்றேனே. என்ன பண்ணலாம்? போன் பண்ணலாமே. I love you. I love you too. I
ஐ லவ் யூ டூ. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என்ன விட மாட்டேன்றியடா. நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்ல. ஓகே. ஓ அப்படியா? அப்ப எனக்கு ஐ லவ் யூ சொல்லனா யாருக்குப்பா நின்னுக்கிட்டு ஐ லவ் யூ சொல்ற? நான் பிராச்சிக்கு சொன்னேன்ப்பா. பிராச்சி இப்போதைக்கு வரமாட்டா, வர டைமும் இல்ல. அப்ப ரோமியோ மாதிரி யாருக்காக காத்துக்கிட்டு இருந்த? உனக்காக தான். ஓ எனக்காக வா. சரி வா, லேட் ஆகுது, உள்ள போலாம் வா. சீக்கிரம் ரெடி ஆகு. அங்க எல்லாரும் நமக்காக மீட்டிங்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி ஆகு. வா ப்ரோ வா. இது முக்கியமான பார்ட்டி. நோ ஹோ திஸ் சூப்பரா இருக்குல இது. இத பாரு. I love my wife. என் ஃபேவரட் ஷர்ட் எப்படி அயர்ன் பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியாப்பா? எக்ஸாக்ட்லி. ஐ லவ் யூ ஒரு பொண்டாட்டி. ப்ரோ நான் அண்ணியே சொன்னேன் ப்ரோ. நான் வேற எந்த அர்த்தத்திலயும் சொல்லல. உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க பாரு. சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், அசட்ஸோட இந்த மார்க்கர்ஸ் இருக்கே, இது நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்மளோட இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈடே இல்ல, நம்ம அட்வான்ஸ்டா இருக்கும். அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுல பூமிங் ஆவறதுக்கு. அப்புறம் மியூசிக் எடுத்துக்கிட்டோம்னா நாம கண்டிப்பா மியூசிக் செக்டார்ல இருந்து பின்வாங்க மாட்டோம். பிகாஸ் வி இந்தியன்ஸ் வி லவ் மியூசிக். இந்த காரணத்துக்காக தான் இந்தியாவுல மியூசிக் ஸ்டுடியோஸ் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் இந்த கம்பெனி அதிகமான ப்ராஃபிட் பண்ணிருக்கு. மேம், வீரேந்தர் வந்திருக்காரு. அவரை உட்காரவே நாங்க வந்துடுறோம். நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். நீங்க மீட்டிங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். தேங்க்ஸ். நீங்க பிரக்யா அரோரா. ஹாய், myself வீரேந்தர். You can also call me வீர். நான் இந்த பிக்சர்ஸ் இன்டர்நெட்ல இருந்து எடுத்தேன். இவங்களை நீங்க கண்டுபிடிக்கணும். இவரு அபிஷேக் பிரேமேகரா, ஃபேமஸ் பர்சனாலிட்டி. அவரை ஃபேமஸ்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்காதுல்ல? ஆக்சுவலி மேம், நான் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இப்ப இங்க வந்திருக்கேன். இல்லனா இந்நேரம் அவர் எங்க இருப்பாரு நான் சொல்லிருப்பேனே. இட்ஸ் நாட் சோ சிம்பிள். நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா உங்க வீடு ஆபீஸ்னு எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்கேயோ ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்க இங்க எங்கேயும் இல்லனா தென் சம் அதர் சிட்டி. இவரு உங்களுடைய ரிலேட்டிவா இல்ல ஃபேமிலியா? இன்னைக்கு நான் என்னவா இருக்கணும் அதுக்கு முழுக்க இவங்க தான் காரணம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இவங்க உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு ஆளுன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு முக்கியமானவங்கன்னு சொல்றீங்க, ஏன் அப்ப ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்ல? எனக்கு ஒன்னும் தெரியாது இவங்க ஏன் என்கிட்ட இந்த மாதிரி வாட் என் மேல கோவமா இருக்காங்க. ஏன்னா நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம ஆஸ்திரேலியா போயிட்டேன். அதான் கோவமா இருக்காங்க. Okay, I'll get back to you soon with the information. I hope so. Thank you. நம்மளோட புது பார்ட்னர்ஸ்க்கு என்ன தோணுதுன்னா இந்த நியூ வெஞ்சர்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு நினைக்கிறாங்க. மீட்டிங்கையும் நீ சரியா கவனிக்கல. ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சுட்டு எனக்கு எல்லாம் புரியுது பிரக்யா. ஆனா மத்தவங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. அதனால நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஜஸ்ட் ரிலாக்ஸ். என் குறிக்கோள் எப்ப நிறைவேறுதோ அப்பதான் நான் ரிலாக்ஸ் ஆவேன். அது வரைக்கும் என்னால ரிலாக்ஸா இருக்க முடியாது. ஐ அம் சோ சாரி. சில நாட்களுக்கு உங்களால பிசினஸ் தனியா சமாளிக்க முடியுமா? நான் உன்கிட்ட என்னதான் சொன்னாலும் அதனால உன்கிட்ட எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. ரைட்? ஓகே ஃபைன். நீ உன் வேலையில ஃபோக்கஸ் பண்ணு. பிசினஸ் நான் பாத்துக்கறேன். பட் டுநைட் ஐ அம் டேக்கிங் யூ அவுட் ஃபார் டின்னர். ஆனா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ஒன்னால நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லையா? டோன்ட் வரி. வீர் அவனோட வேலையை நல்லா செய்வான். கூடிய சீக்கிரத்துல அவங்க எல்லாரையும் அவன் கண்டுபிடிச்சிருவான். அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். வீட்டுக்கு எந்த காசு கொடுக்கறது இல்ல, குடிக்கிறதுக்கு மட்டும் எப்படி காசு வருது? எப்படியோ கிடைக்குது. உனக்கு என்னதுக்கு? அடுத்த வாட்டி குடிக்க போகும்போது சம்பாரிச்சு குடிங்க, சரியா? திருடி குடிக்க கூடாது. நான் பணத்தெல்லாம் திருட மாட்டேமா, கடன் வாங்குவேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்துதான் உன்கிட்ட இல்ல. கடன் வாங்கும் போது இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் திருடும் போது எங்கதான் மாயமா மறைஞ்சு போயிடுதுன்னே தெரியல எனக்கு. என்னமோ போங்க. இதுல என்னோட பணம் இருந்தது எப்படி காணாம போச்சு? நீ தானே திருடின, சொல்ல அபி. என்ன திருடுன்ற? நான் என்ன பெருசா திருட்டேன்? என் மூளையை விட உன் டப்பா ரொம்ப காலியா இருக்கு. அதுல என்ன திருட முடியும்? அப்புறம் நீ மால்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. என்ன மால்? அதான் மாலுக்கு போறல உன் முகத்தை அழகாக்கிக்கிறதுக்கு அங்க இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் திருடுறல்ல. அழகான ராணி ஆகிறதுக்கு நீ திருட்டு ராணியா மாறிடுற. ஆனா நீ என்ன சொல்ற திருடன்னு? உன்னோட போட்டோ ஃபேஷன் மேகசின்ல வரணும்னு ஆசைப்பட்டல, கூடிய சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வரப்போது பாரு. போட்டோ வரணுமா? அபி சிரிக்காத. நீ ஒரு வேளை சம்பாரிச்சனா நான் ஏன் திருட போறேன் சொல்லு. பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வேலைக்காரி ஆயிட்டேன். என்ன கூப்பிட்டீங்களா? என்னாச்சு? அதாவது என் காதுல வேலைக்காரின்னு கேட்ட உடனே யாரோ என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு இங்க வந்துட்டேன். ப்ளீஸ் எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க.
அண்ட் ப்ளீஸ் எங்களுக்கு பிரைவசி கொடுங்க. பிரைவசியா? இந்த வீட்ல மூச்சு விட கூட இடம் கிடையாது. இந்த மகாராணிக்கு பிரைவசி தேவையா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னாலதான் நான் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். மித்தாலியா, நீ, ஆலியா, அப்புறம் இந்த காலனில இருக்கிற எல்லார்கிட்டயும். உனக்கு தெரியுமா, என்கிட்ட எக்ஸ்பென்சிவான பர்ஸ் இருந்தது, ஹீல்ஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. அப்புறம் இது மட்டும் உண்மையான தங்கமா இருந்தா எல்லாரும் என்கிட்ட மதிச்சு பேசுவாங்க. அப்போ உன் பேரை எக்ஸ்பென்சிவ்னு வச்சுக்க, எல்லாரும் அந்த பேர்ல கூப்பிடுவாங்கல்ல. மரியாதை கிடைக்குதோ இல்லையோ, உன்னோட வேல்யூ அதிகமாயிடுமா? முதல்ல இங்க இருந்து போங்க. என்கிட்ட பேசாதீங்க. ஓ இல்ல, ஓ இல்ல அப்படி எல்லாம் சொல்லிடாத. உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. உன்கிட்ட பேசலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஆள பாரு, பேசாதன்னு. பேசாத, என்கிட்ட பேசாதங்கறா. உங்களை நினைச்சு யார் கவலைப்படுறது? தயவு செஞ்சு திரும்ப வராதீங்க, அப்படியே போயிடுங்க. எங்க பார்த்தாலும் ஒரே ஏழ்மைதான். ஒரு காலத்துல டெய்லியும் நான் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போயிடுவேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது கூட வழி இல்லாம போச்சு. இப்போ துணியை காய போட்டுட்டு இருக்கேன். பிரக்யா, நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததுல என்ன பிரயோஜனம் சொல்லு? ஏன்னா நீ தான் என் கூட பேச மாட்டேங்கிறியே. உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா நீ ரிலாக்ஸ்டா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்தா எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. ஐம் சாரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. நான் இங்க வரதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்களை யோசிச்சு வச்சிருந்தேன். நீ என்ன யோசிச்ச? இந்தியா வந்த உடனே அவங்க முன்னாடி போய் தான் நிக்கணும்னு நினைச்சேன். நான் உயிரோட இருக்கன்னு காமிக்க ஆசைப்பட்டேன். அவங்க முன்னாடி போய் நின்னாதான் எனக்கு நிம்மதியான தூக்கமே வரும். அது மட்டும் இல்லாம எந்த மரத்தை அவங்க வெட்டி எரிஞ்சாங்களோ அது இப்ப எவ்வளவு பெரிய ஆலமரமா ஆகியிருக்குன்னு காட்டணும். அவங்கள பார்க்காததுனால இப்ப இங்க வந்ததே வேஸ்ட்னு எனக்கு தோணுது. அதனால நீ அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, ரைட்?